அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தீர் மரபின நல விடுதலை இணைந்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரவனை அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அலுவலர் திரு செந்தில்வேல் முருகன் அவர்களே, இங்கு உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகள் குறித்து வழிவிட்டு போகலாமே அப்படின்னு சொன்ன பொழுது சச்சின் டெண்டுல்கர் அப்படி விட்டுட்டு போனாரா? நீங்க சச்சின் டெண்டுல்கரை பார்த்த தலைமுறையானு எனக்கு தெரியல, டவுட்டா இருக்குது. இப்படி ஒரு தகவல் சொன்னாங்க. ஏதோ ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஒரு டைப்பா ஒரு ட்வீட் ஏதோ போட்டிருந்தாராம். மேபி ஒரு உண்மையான தகவலான்னு தெரியல. எனக்கு வந்து ஒரு ஜோக்கு நல்லா இருக்குது, அதனால சொல்றேன். அதாவது இந்த போட்டியில் நம்ம தோற்றதுக்கு காரணம் இந்த பர்டிகுலர் இதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அதில் வந்து கேப்டன் தோனியா அல்லது கோலி நினைக்கிறேன், கோலி வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் சம்திங் லைக் தட். அப்படி ஏதோ ஒரு ட்வீட் ஒன்று சச்சின் டெண்டுல்கர் போடுறாங்க நம்ம கேப்டனை பற்றி. மேபி எனக்கு ஆள் யாருன்னு தெரியல. அதை பார்த்துட்டு கீழே போய் கமெண்ட் போட்ட நம்ம இன்ஸ்டாகிராம் பாய்ஸ் இருக்காங்கல்ல, யோ உனக்கு தெரியுமையா, உனக்கு எப்படி ஆஃப் ஸ்விங்கில் அடிக்கணும் ஆடணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? நீ வந்து எங்கள் தலை தோனிக்கு நீ கமெண்ட் போடுறியா அப்படின்னு அவர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரா கீழே சச்சின் டெண்டுல்கருக்கே. ஸோ மேபி அந்த அந்த குரூப்பா நீங்கன்னு தெரியல எனக்கு. சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தர் இருந்தார், அப்படி வச்சுக்கோங்க. அவர் இருந்த பொழுது தோனி இருந்தாங்க, அவர் இருந்த பொழுது விராட் கோலி இருந்தாங்க. அப்போ எல்லாருமே சச்சின் டெண்டுல்கர் ஏஜ் ஆயிடுச்சு, அவரு ரிட்டையர்ட் ஆகி போக வேண்டியதானே, எதுக்கு போட்டு அவரு அடிச்சுட்டே இருக்கிறாரு இப்படி ரொம்ப நாள் சொல்லிட்டே இருந்தாங்க. பட் அவர் விடவே இல்லை. கடைசியாக அவருடைய 100 செஞ்சுரி முடிச்சாலும் அவரு அதுக்கு பிறகு கொஞ்சம் 2-3 போட்டிகள்லாம் விளையாண்டுட்டு தான் அவரு போனார். 100 செஞ்சுரி போட்டது, செஞ்சுரிக்கு செஞ்சுரி. ஸோ அது எவ்வளோ பெரிய இது. அதை இன்னமும் யாருனாலையும் முடிக்கல. யாருமே அதுக்கு பின்னாடி உள்ள யாருமே அதை அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ போட்டியிலிருந்து அவ்வளோ ஈஸியாலாம் ஒரு ஆட்டக்காரர் விட்டுட்டு போக மாட்டார். உங்களுக்கு முன்னாடி ஜெயிச்ச உங்கள் அண்ணன் இருக்கார்ல, அவர் உங்களை விட்டு கொடுத்துட்டெல்லாம் தம்பி நீ வாங்கிக்கப்பா வாப்பா அடுத்தது நீ எக்ஸாம் எழுதி வாங்கிட்டு போ அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஹி வில் ஆல்சோ கம்பீட், ஹி வில் ஆல்சோ கிவ் எ குட் காம்படிஷன். அவரையும் ஜெயிச்சு தான் நீங்கள் வரணும். அதுதான் போட்டி, அதுதான் ஆட்டம். ஸோ அதனால எப்பொழுதுமே. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, சச்சின் டெண்டுல்கர் கடைசியாக இருக்கும் பொழுது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். அவரை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக யங் பிளேயர்ஸ் எல்லாம் ஓடி ரன் எடுத்துடுறாங்க. ஸோ அவர் கொஞ்சம் வயசாயிடுச்சுங்கிற எண்ணம் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி வயசானவர்களுக்கு சில குறைபாடுகள் இருக்கும். அதனால் அவர்களை விட நீங்கள் இளைய தலைமுறையினர், உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியும், புதிய வாய்ப்புகள் இருக்கும், புது புது டெக்னிக்ஸ் உங்களுக்கு இன்னமும் எளிமையாக கை வரும். எனவே நீங்கள் யாரையும் பற்றி கவலைப்படாமல், அது 10 லட்சம் பேராக இருந்தா என்ன, 5 லட்சம் பேராக இருந்தா என்ன, 1 லட்சம் பேராக இருந்தா என்ன, எதுவுமே பற்றி கவலைப்படாமல் நீங்கள் இந்த தேர்வுகளை எல்லாம் எதிர்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். நிச்சயமாக வெற்றி பெற முடியும். நீங்கள் திருப்பி சொல்லுங்கள், மனதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதி தான், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்புறம் வந்து நமது லேப்டாப் பெறுவதற்கான மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடவும் இருக்கீங்க. இந்த லேப்டாப் பற்றியும் இந்த லேப்டாப்பினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றியும் நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். சப் கலெக்டர் சொன்ன மாதிரி அவர் வந்து டியூஷன் எடுத்து நான் லேப்டாப் வாங்குறதுக்காக காசு சேர்த்து லேப்டாப் வாங்கினேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? சச்சவே இது அவ்வளோ ஈஸியான லேப்டாப் இல்லை. என்னுடைய லேப்டாப்பை நான் வந்து வேலைக்கு போய் ஒரு 6 வருஷம் கழித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். ஸோ அதுக்கு பிறகு அது ஒரு 10 வருஷம் வச்சுருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் அது போச்சு. சச்சவே வேலைக்கு போய் 6 வருஷம் கழிச்சு தான் அதை லேப்டாப்பை பணம் சேர்த்து வாங்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து லேப்டாப்பு கையில் கிடைக்குது. இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன். தமிழ்நாடு அரசில் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கோர் i3 ப்ராசஸர். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒர்த்து வந்து ஒரு 38,000 ரூபாய் வரும். அதை வந்து ரொம்ப டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேயே அவங்க வந்து பேசி
குறைவான இது பண்ணியிருக்காங்க. இதில் போட்டிருக்க சாஃப்ட்வேர் இன்னொரு 10-12,000 ரூபாய் பொறுத்து உள்ளது. விண்டோஸ் சாஃப்ட்வேர் OS இருக்கு, ப்ளஸ் பர்ப்ளெக்சிட்டி AI இருக்கு, இன்னும் அது தவிர வேறு சில சூட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இட் இஸ் காஸ்டிங் அபவுட் சம் 50,000 ரூபாய் லேப்டாப். புரியுதுங்களா? 50,000 ரூபாய் லேப்டாப்பை வாங்குவதற்கு உண்மையிலே நான்லாம் வந்து IAS ஆனதுக்கு பிறகு தான் அப்படி ஒரு லேப்டாப்பே வாங்கினேன். உண்மையாகவே அதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த லேப்டாப்லாம் ரொம்ப சாதாரண லேப்டாப். ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு பொருளை உங்களுக்கு தருகிறார்கள். காரணம், நீங்கள் ஒரு பெரும் பாய்ச்சலுக்கு நீங்கள் தயாராக வேண்டும். இன்னும் நமது தமிழ்நாட்டினுடைய பலம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய பலம்ங்கிறது நமது மனித வளம், நமது உழைக்கும் சக்தி, நமது இளைஞர்களின் பலம். இந்த பலம், இந்த உழைக்கும் சக்தியை இன்னும் பல மடங்கு வேகமாக நாம் முன்னேற வேண்டும். பல மடங்கு வேகமாக நமது இளைஞர்கள் தங்களது வாழ்க்கையில எக்ஸ்போனென்ஷியலா வளர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக தமிழ்நாடு அரசு இந்த லேப்டாப்பை உங்கள் கையில் உலகம் என்ற விதத்தில் என்ற ஒரு திட்டத்தின் தலைப்பிட்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொருளை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய ஒரு 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 முயற்சியில இது வந்து வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. நான் வர்ற பொழுது டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் திரு சையது முகமது வந்து ரொம்ப ஒரு கிறிஸ்பான அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் உரையை நிகழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏதாவது ஒரு ஹாஃப் டே வந்து மாணவர்களை பங்கெடுப்போம், கலந்துட்டு அப்படியே கலைஞ்சு போயிடுவோம். இதெல்லாம் எப்பயாவது ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு சின்ன நிகழ்ச்சி தானே. நிறைய மாணவர்களுக்கு எப்பப்பா இந்த லேப்டாப் கொடுப்பாங்க, நம்ம அப்படியே வாங்கிட்டு போயிடலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கோட உட்காந்துருக்கிறேன். இதுவும் தெரியுது, எனக்கு மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனால் ஒரு நாள் திடீர்னு வந்து நம்மளுக்கு இங்கே பேசிகிட்டு இருந்த வார்த்தைகளினுடைய ஒளி வந்து அப்போ தான் வந்து நமது செவிகளில் கேட்கும். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு தான் நம்ம வீட்டில் நமது அப்பாவோ அம்மாவோ ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, இவ்வளோ நாள் ஒன்று எல்லாம் படிக்க வச்சது, எதையாவது ஒன்று வேலையாவது போய் பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுய மரியாதையை கேள்வி கேட்குற மாதிரி ஏதாவது ஒரு கேள்வியை அப்போ கேட்பாங்க. அப்போ தான் வந்து லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னா 4 கட்டத்தில் எத்தனையாவது கட்டம், இதில் எத்தனை கட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தானே. அப்படி தானே சொன்னார். இது ஒரு பெரிய விஷயமா, இதை கண்டுபிடிச்சிட முடியாதா? அன்னைக்கு சார் வந்து பேசிட்டு இருந்தார்ல, இப்போ அதை போய் பார்த்துட முடியாதா, அவரை போய் பார்த்துடலாமா அப்படிங்கிற எண்ணம் அப்போ தோணும். இந்த 4 கட்டத்தில் ஒரு கட்டமாக யாராவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்கள் ஊர்லேயே ஒருத்தர் எஸ்ஐயா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு பாருன்னு வச்சுங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு, அப்போ தோணும், வெறும் இந்த 4 கட்டத்தில் 5வது கட்டத்தை கண்டுபிடிச்சிட்டு நீ எஸ்ஐ ஆகிட்டியா, இது இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு தோணும். எது நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் நடந்தால் மட்டும்தான் அது அந்த பையனே பாஸ் பண்ணிட்டானா, நான் பாஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற எண்ணம் வரும். தங்கமாரி தமிழ், அனிதா third BA English, அனிதா third BA English, அன்பு செல்வம் third BA English, அன்பு செல்வம் third BA English, செண்பகராஜா third BA Economics, செண்பகராஜா third BA Economics, சௌமியா third BA Economics, புவனேஸ்வரி சண்முகவேல் third BA History, சண்முகவேல் third BA History, பூரண மாரியம்மா BCom third BCom,
Mariammal, third BCom. Harish Kumar, third BCom. Harish Kumar, third BCom.